Cognizant, so top MNC companies one of the company தான் Cognizant, CTS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி CTS ஓட இன்டர்வியூ ப்ராசஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து Cognizantல அஃபிஷியல் ஹைரிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ட்ரெயினிங் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து அவங்க ஹைரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2021 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எனி கிராஜுவேட் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜாப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டெக்னிக்கல் சப்போர்ட், அதாவது வந்துட்டு கஸ்டமருக்கு இருக்க ஒரு ப்ராப்ளமை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்ட்வேர்லையும் சரி சாஃப்ட்வேர்லையும் சரி அந்த மாதிரி ஒரு ரோல் தான் வந்து இதில் வந்துட்டு சேலரி வந்து per annumக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, இப்போ எனி கிராஜுவேட் கேன் அப்ளை அப்படிங்கும் போது அந்த கிராஜுவேட்டுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தால் தான் அவங்களால ஃபஸ்ட் அப்ளிகேஷனே போட முடியும். அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, ஸோ எந்தெந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு, தென் வந்துட்டு இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோலுக்கு அப்ளை யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2021 23 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எனி கிராஜுவேட் எந்த ஸ்ட்ரீமில் வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம். உங்ககிட்ட 3 years டிகிரி கம்ப்ளீட் பண்ணனா, அதாவது நேராக நீங்கள் காலேஜ் போய் 3 year வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாவே போதும். அதே டைம் வந்துட்டு இப்போ சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை சரி பண்ண தெரியும். அதே டைம் வந்து ஹார்ட்வேரில் வந்துருச்சுனாலும் சரி பண்ண தெரியணும். கஸ்டமரோட இஷ்யூவை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் ஷிஃப்ட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. தென் வந்து உங்களோட 10th 12th கிராஜுவேஷன் இல்லைனா டிப்ளமோ நீங்கள் எது வேணால் பண்ணியிருக்கலாம். இது மூணுலையுமே நீங்கள் வந்துட்டு 50 and above வந்து வச்சிருக்கணும். உங்களோட பெர்சன்டேஜாக இருக்கலாம் அல்லது CGPAவாக இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு 50 இல்லைனா 50க்கு அபவாக வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஆக்சுவலில் வந்து அவங்க 70 90 கேட்பாங்க. பட் மினிமமாக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 50 இல்லைனா 50க்கு அபவ் வந்து அவங்க வச்சிருந்தாங்கன்னாவே அவங்க வந்து எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்தெந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் இப்போ ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்குன்னா பெங்களூர், கல்கட்டா, தென் சென்னை, இந்த 3 லொக்கேஷன்ஸில் எந்த லொக்கேஷனுக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த 3 லொக்கேஷனில் எதில் வேணாலும் உங்களை அவங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதில் போட்டாலும் அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே. பெங்களூர், கல்கட்டா, சென்னை 3 லொக்கேஷனுமே உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தென் ஜாப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டெக்னிக்கல் சப்போர்ட், தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் சேலரி வந்துட்டு per annumக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 2,52,000 வரைக்கும் அவங்க வந்து சேலரி வந்து per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு சேலரி மாதிரி தான் இருக்கும். தென் வந்து 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இருக்கவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. உங்களுக்கு அந்த 3 லொக்கேஷன்லேயும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி CTSோட இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனிங் நடக்கும். தென் ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், அதில் ஆப்டிடியூட் இருக்கும், தென் ரிட்டன் டெஸ்ட் மாதிரி இருக்கும், டெக்னிக்கல் இருக்கும், HR இருக்கும், லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆஃபர் வர மாதிரி இருக்கும். அதில் எந்தெந்த மாதிரி டைப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். தென் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கணும். பேன் கார்டு இல்லை அப்படின்னா உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா CTSல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பேன் கார்டில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் தென் லாஸ்ட் நேம் இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் சூப்பர் செட்டில் வந்து லாகின் பண்ணி தான் CTSல வந்து நீங்கள் இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களோட சூப்பர் செட்டில் நீங்கள் கொடுக்குற ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் பேன் கார்டில் இருக்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்களால் CTSல வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை ஆகிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பேன் கார்டில் இருக்க ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் அது ரொம்ப மெயின். அப்படி இல்லைன்னா இப்போவே போய் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பேன் கார்டு மட்டும்தான் மெயினாக அவங்க கேட்குறாங்க. கேப் அலவன்ஸும் உங்களுக்கு இருக்குது. கேபும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிக்கப்பும் இருக்கும், ட்ராப் இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ CTSல சேர்ந்துட்டா உங்களுக்கு வந்து லைஃப் செட்டில் மாதிரி தான். ஸோ ஏன்னா அவங்களே வந்து கொண்டு போய் விட்டு கூப்பிட்டு வருவாங்க. அதே டைம் வந்து உங்களுக்கு வந்து இந்த PF அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேலரியும் வந்து உங்களுக்கு ஒரு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் குரூப் வந்து அவங்க ஒரு எலிஜிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1995 இருந்து
2005 இருக்கிற ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கவங்களால அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 26 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. December 26 டியூஸ்டே நைட்டு 12 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, ஐ மீன் 12 AM வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே சிடிஎஸ்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ல போய் உங்களோட சூப்பர் செட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு என்ன கம்பெனியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.